அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் பட்டர் சிக்கன் வித் நான் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்குவோம். எல்லாருக்குமே செய்ய மாதிரி லேசான முறையில் பட்டர் சிக்கனும் அதுக்கேற்ற மாதிரி நான் ரொட்டி நான் 3 வகை நான் ரொட்டி செஞ்சு காட்டிருச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டுக்கார ட்ரை பண்ணி பாருங்க. ஏண்டா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. கரெக்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் நீங்கள் எங்களோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகும். நான் இன்றைக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருச்சு. தண்ணி ஒன்றவான தண்ணியாக இருச்சோனும். நான் இதுக்கு போட்ட பன் வீடியோலேயும் சொன்னேன் ஈஸ்ட் ஆக்டிவாக வச்சதுக்கு ஒன்றவானி தண்ணி தான் பாய்ச்சோணும்னு சொல்லி. தண்ணி நல்லா சூடாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகியல்ல. இப்போ அதில் ஒரு கரண்டி ஈஸ்ட்டும் அதே கரண்டியால் சீனியும் ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ளணும். இப்போ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு ஈஸ்ட் ஆக்டிவ் ஆன உடனே ரொட்டிக்கான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ டோவை ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருச்சு. சாதாரண மைதாவில் மீடியம் சைஸ் 15 ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கோ, இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஈஸ்ட் எவ்வளோ ஆக்டிவாகி வந்துருச்சுண்டு மேலால் நுர மாதிரி வந்துருச்சோம். இப்படி ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வந்த பிறகு அதை எடுத்து அந்த மாலை கூடவே ஒரு கரண்டி உப்பும் சேர்த்து நான் எடுத்துக்கிற கிளாஸால் 2 கிளாஸ் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இன்னொரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். நல்லா மிக்ஸ் ஆகி உருண்டையாகி வந்த பிறகு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை ஃபுல்லாக தடவி விட்டு லன்ச் ஷீட்டை கொஞ்சம் நினச்சி அதை அப்படியே மூடி வச்சிடணும். உங்கள்கிட்ட லன்ச் ஷீட் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஈரமான துணியை எடுத்து அதால் மூடி வச்சிடணும். இப்போ இதை ஒரு 1/2 hour மட்டும் அப்படியே வச்சிடணும். இப்போ இந்த ஆக்டிவ் ஆகி வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு நான் 2 கரண்டி பட்டர் எடுத்துருச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே 2 கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கூடவே பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருச்சு. நீங்கள் மீடியம் சைஸ் 2 தக்காளி எட் பண்ணாலும் பரவாயில்லை. ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருச்சு. அடுத்தது பூண்டு பேஸ்ட் ஒரு கரண்டி, கொஞ்சமாக கஜ்ஜு சேர்த்துருச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் பட்டர்லேயே நல்லா வதங்கி வந்த பிறகு அதோடைய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கொள்ளிய. இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வந்துட்டேன். இப்போ இதில் எங்களுக்கு தேவையான மசாலா எல்லாம் மெட் பண்ணிக்கொள்ளணும். மிளகாய் தூள் 2 கரண்டி, மல்லித்தூள் ஒரு கரண்டி, கொஞ்சமாக சீரகத்தூள், கூடவே ஒரு கரண்டி மஞ்சள். இப்போ மசாலா எல்லாம் மெட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மசாலா எல்லாம் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அப்படியே வேக விட்டுடணும். இப்போ தண்ணி சேர்த்ததோட எங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தால் இப்படி வந்துருச்சும். நல்லா தண்ணியில் மசாலா எல்லாம் சேர்ந்து இறுகி திக்கான பதத்துக்கு வந்துருச்சும். அப்போ அதெல்லாம் நாங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கொள்ளணும். ஓகே, இப்போ நாங்கள் அரைச்செடுத்த பேஸ்ட்டை ஒருத்துக்காக்கி வச்சுட்டு சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளும். இதுக்கு நான் 250 கிராம் கோழி எடுத்துருச்சு. கோழியை நல்லா வாஷ் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தான் இதை வச்சது. நீங்கள் செய்கிறேன்டா ஒரு 1/2 hour மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க. ஓகே, இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி பட்டர் ஒரு கரண்டி சேர்த்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணி முடிஞ்சோடனே நெருப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை அப்படியே ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுடணும். இப்போ பாருங்க, இதை மாதிரி ஃப்ரை ஆகி வந்த உடனே இப்போ அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ அதில் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட் ரொம்ப திக்காகிக்கிறதால அதிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே குக் ஆகட்டும்.
இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடணும். லாஸ்ட்டாக அதில் கட் பண்ணி வச்சிக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து அப்படியே மூடி வச்சிடணும். ஓகே கைஸ், இப்போ எங்கிற பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் நான் ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்க, இப்போ நான் இந்த மாவை ஆக்டிவாக வச்சு 1/2 hour கொஞ்சம் தாண்டிட்டு 45 minutes ஆகிட்டு நாங்கள் பிணைஞ்சி வச்ச மாடை அளவை பார்க்க டபுள் ஆகி இப்போ பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இதை 2க்கு பிரித்து இதை பீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்போ நான் வந்து 2க்கு பிரிச்செடுத்த மாலை இந்த துண்டை மட்டும் 6 துணுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்க அடுத்த துண்டு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் ஒருத்துக்காக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மா போட்டு செய்ய வேணாம். அந்த டைமுக்கு ரொட்டி வந்து உரத்துடும், சொஃப்ட் தன்மை இல்லாமல் போய்த்துடும். நான் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து வச்சுக்கொண்டு அது கொஞ்சமாக தடவி ரொட்டியை ரோலிங் பின்னை வச்சு உருட்டி எடுத்துக்கொண்டேன். நல்லா மெல்லிசாகவும் இல்லாமல் கணக்கான தடிப்பத்தில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோ ஸ்டார்ட்லேயே சொன்னேன், நான் இன்றைக்கி 3 வகை நான் ரொட்டி செஞ்சு காட்ட போகிறேன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நார்மல் நான் செய்கிறேன். அது வந்து நாங்கள் உருட்டி எடுத்த ரொட்டியிலேயே கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்து எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கருப்பு எல்லை ஆட் பண்ணிக்கொள்ளும். ஆனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையாண்டா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெருப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு கணக்கான அளவில் சுட்டரிக்கலும். இப்போ நான் வந்து 2வது நான் ரொட்டி கார்லிக் நான் செய்கிறது எப்படின்னு தான் காட்ட போகிறது. இதுக்கு நான் செஞ்சிருக்கிறது மெல்ட் பண்ணி வச்சிக்கிற பட்டர் கொஞ்சத்தை ஊற்றி அதில் நாங்கள் அரைச்சி வச்சிக்கிற கார்லிக் பேஸ்ட்டை போட்டு கூடவே கட் பண்ணி வச்சிக்கிற கொத்தமல்லி இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிறத 2 கரண்டி மட்டும் போட்டு அதை அப்படியே ரொட்டி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடணும். ரொட்டியை 2 பக்கமும் கணக்கான அளவில் வேகிய அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ 3வது ரொட்டி பட்டர் நான் எப்படி செய்திருந்தா நாங்கள் மெல்ட் பண்ணி வச்சிக்கிற பட்டரை எடுத்து அதிலேயே கட் பண்ணி வச்சிக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே உருட்டி வச்சிக்கிற ரொட்டி மேலே பூசி ரொட்டியை சுட்டெடுக்கணும். இப்போ நான் எல்லா ரொட்டியும் சுட்டு முடிஞ்சு இப்போ லாஸ்ட்டாக நான் சுட்டிக்கிற ரொட்டி ஒன்றையும் எடுத்து டிரெக்டாக நெருப்புலையே வச்செடுக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு கம்பி ரெக்க எடுத்துருச்சு, அதில் தான் வச்சு எடுக்க போகிறது. நல்லா 2 பக்கமும் சுடுபட்டு வெந்து ஓகே ஆகி வந்த உடனே எங்களோட ரொட்டி ரெடி ஆகிட்டு பார்ப்போம். நாங்கள் இன்றைய நாளில் 3 ரொட்டியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது வந்து டின்னருக்கு தான் செஞ்சது. நீங்களும் இப்படி டின்னருக்கு ஸ்பெஷலாக என்ன சரி ட்ரை பண்ணணுமெண்டா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. இதை வந்து பட்டர் சிக்கனோட தொட்டி தின்ன கொலைக்கு இன்னும் டேஸ்டாக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் இதை மாதிரி இன்னும் லேசான ரெசிபிகளை பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்க்கு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளியேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தித்தோம்.